ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மில்க் புட்டிங். இது ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ஃபேன்சி டெசர்ட் சொல்லலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். பால் 1/2 லிட்டர், 4 பிரெட்டு நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், சீனி 1/4 கப், ஸ்பூன் அளவு 8 ஸ்பூன், முட்டை 2, கஸ்டர்ட் பவுடர், உப்பு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் 2 முட்டை உடச்சி ஊற்றிப்போம். அது கூட முட்டை வாடை தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுக்கலாம். பால் நல்லா கொதி வருது. பால் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரெட்டு தூளை போட்டுக்கலாம். பால் கூட நல்லா பிரெட்டு தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அந்த கஸ்டர்ட் பவுடர் தண்ணி கலந்து வச்ச இதை பாலில் இப்போ சேர்த்துப்போம். நல்ல ஃப்ளேவர் வரும் கலந்து விட்ட பிறகு. அப்புறம் கையால் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜீனி சேர்த்துக்கலாம். பால், ஜீனி, பிரெட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லேசாக கிண்டி விடுங்க. பால் நல்லா கொதி வருது. பால் நல்லா கொதித்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மில்க் புட்டிங்க்கு தேவையான கேரமல் ரெடி பண்ணிப்போம். கேரமலுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பேனில் ஜீனி போட்டுக்கோங்க, அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வரும். கேரமல் நல்லா கொதித்து தேன் கலர் வந்ததும் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். நம்ம ஜாரில் அடித்து வச்சிருந்த முட்டையும் ஏலக்காயும் இப்போ அந்த பால் கூட சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மில்க் புட்டிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாலை நம்ம கேரமல் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பாலை உள்ளே வச்சுப்போம். உள்ளே வச்சு நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 30லேருந்து 35 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 25 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தி இல்லை ஃபோக் ஏதாவது வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டு வந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் அழகாக வெட்டி விடுங்க. இப்போ நல்லா ஓரங்கள் வெட்டி விட்டதும் நம்ம ஒரு பிளேட்டில் அதை மாற்றிப்போம். மில்க் புட்டிங் அழகாக வந்திருக்கு. நான் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் நான் ஹேன்னு போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அது கூடவே நான் ஒரு ஸ்மைலி பிக்சரும் போடுறேன். பார்க்கவே நல்லா வந்திருக்கு. சூப்பரான மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.